மில்லட் தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ இட்லி அரிசி, 100 கம்பு, 100 கேழ்வரகு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 5 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். உளுந்து வந்துட்டு ஒரு 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தையும் நல்லா ஊற வச்சுருக்கேன். உளுந்து நீங்கள் 5 அரிசி போடுற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா சேர்த்துக்கலாம் கிரைண்டரில். அது நல்லா மையிட்டும் ஒரு 20 நிமிஷம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கடி எடுத்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா அரைஞ்சிடும். மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரப்பு இல்லாமல் ரொம்ப மையவும் இல்லாமல் நல்லா திட்டமான பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருக்க உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்டியாக பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மில்லட் தோசையோ இட்லியோ சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப பசங்க சாப்பிட்டு போவாங்க. இதை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்றதுனால தான் நம்ம தோசை மாவோட கலந்து செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட சில நேரத்தில் சாப்பிட மாட்டோம். 2 நாளுக்கு வேணுன்றதுனால இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய நாள் தேவைப்படுதுன்னா குவான்டிட்டி அதிகமாக பண்ணிக்கலாம். மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இதே மாதிரி புது ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.